முருகா வெற்றிவேல் முருகா வீலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. ஏன் அன்பு தங்கமே, ஏன் புலம்புகின்றாய் தங்கமே? என்ன வாழ்க்கை முருகா, இது எனக்கு விருப்பம் இல்லாததெல்லாம் நடக்கிறதே என்று மனம் கலக்கம் கொள்ளாதே. தாய் தன் குழந்தைக்கு கசப்பான மருந்து கொடுத்தால்தான் உடல்நிலை சரியாகும் என தெரிந்து கசப்பை கொடுப்பது போல உனக்கு கசப்பு கொடுக்கிறேன் என்றால் இனிப்பான நிகழ்வு உன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகின்றது என்று அர்த்தம். நீ கவலைப்படுவதை நிறுத்து. எதுவாயினும் உன் அப்பன் முருகன் செயல் என நினைத்து உன் வேலையை செய்து கொண்டே இரு தங்கமே. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். எந்த உறவு உன்னுடன் கடைசி வரையில் வர வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த உறவை பற்றிய முக்கிய விஷயத்தை கூறவே நான் வந்து இருக்கின்றேன் தங்கமே. உன்னுடைய வேதனையை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நீ நினைக்கின்றாய். உன் வேதனையை புரிவதற்காகவே நான் இருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடுகின்றாய் தங்கமே. நீ உயிருக்கு உயிராக நேசித்த அந்த உறவு இப்பொழுது உன்னை பற்றி தெரிந்து கொண்டு உன்னிடம் வரப்போகின்றது. நீ எந்த அளவிற்கு அந்த உறவின் மீது பாசம் கொண்டு இருந்தாயோ அந்த பாசத்தை இப்பொழுது உணர்ந்து தானாகவே உன்னிடம் வந்து சேரப் போகின்றது தங்கமே. உயரத்திற்கு ஆசைப்பட்டு மலை ஏறினாய். நீ நின்று கொண்டு இருந்தது பள்ளம் என்று அழகாக தெரிந்தது. எல்லாம் இருந்தும் குறை சொல்பவர் எத்தனையோ பேர். நீ எப்படி இருக்கிறாய் என்பது அவசியம் இல்லை தங்கமே. நீ எங்கு இருக்கின்றாய், எங்கு செல்ல வேண்டும் என்பதை மட்டும் பார். உடன் நான் இருப்பேன் உன்னோடு. என்றும் என்னை மட்டும் மறந்து விடாதே. கண்டு கொள்ளாதவரிடம் கண்ணீர் விடுவதிலும், செவி சாய்க்காதவரிடம் கத்தி கதறுவதிலும், விலகியவரிடம் விளக்கம் கேட்பதிலும், அழ வைத்தவரிடம் ஆறுதல் தேடுவதிலும் எந்த ஒரு பயனும் இல்லை தங்கமே. உனக்கான நிலையான ஆறுதல் எப்போதும் உன் அப்பன் முருகன் நான் தான். இப்போது இருக்கும் உன் நிலைதான் முடிவான ஒன்று என நினைக்காதே. இதைவிட மிகச் சிறந்தது உன்னை நோக்கி நான் வர செய்வேன். காத்து கொண்டே இரு. அற்புதமான நிகழ்வுகள் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. உன்னோடு நான் இருக்கின்றேன். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.